என்ன லட்சுமி அக்கா சைலண்டா வரால இருக்கு? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. சும்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, எல்லாரும் சைலண்டா இருக்காவ, நானும் சைலண்டா இருக்கேன். சரி, எல்லாரும் எத்தனை சாலை எடுக்க போறீங்க? ஒன்னா ரெண்டா மூணா? ஆமா, 77 சாலை எடுக்க போறாவ. நாங்கெல்லாம் எடுக்கோமோ இல்லையோ 4 மணி நீ எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 சாலையை எடுத்துருவ. இதுதான் சாக்குன்னு அந்த அண்ணங்கிட்ட இருந்து இருக்க பணத்தை எல்லாம் பிடிங்கிட்டு வந்திருப்ப, கரெக்டா? ஆமா, பிடிங்கிட்டு வரவ. நானே அவைய பைசா தரலையே, என்ன செய்துக்குன்னு தெரியாம ஒரு 1000 ரூபாவை கொண்டு வரேன். 1000 ரூபாயில என் பிள்ளைக்கு சியானாக்கும் எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், மதியம் பையனுக்கும் எடுக்கணும். என்னத்த ட்ரெஸ் எடுக்க போறனோ தெரியல. வசந்தி, 3 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். மாதிரி பொங்கல் சாமான்லாம் வாங்கணும்ல. ஆமாக்கா, என்ன செய்துக்கு அவைய பைசாவே தரமாட்டாவக்கா. நான் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூடுன்னு, பொங்கலுக்கு எல்லாம் துணியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வரேன். ஆக மொத்தத்துல ஒரு 3000 ரூபாய் இருக்கு. இதுல எங்க 3 பேருக்கு துணியும் எடுத்து பொங்கலுக்கும் எல்லாம் வாங்கணும். எப்படி வாங்க போறேனோ தெரியல. ஐயோ பாவம், எம்மாடி 3000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். இதுல நீ என்னலாம் தான் வாங்க போற? தெரியலத்தே, கொஞ்சம் அது இதுன்னு ஏதாவது வாங்கிட்டு போனோம். காய்கறி எல்லாம் பணம் வாங்கியாச்சு, 80 ரூபாய் ஆச்சு. நீ 2 பிள்ளைங்களுக்கு துணியும் எடுத்து எனக்கு ஒரு சேலையும் வாங்கணும். கிடைக்கலன்னு என் பிள்ளைங்களுக்கு மட்டும் துணி எடுக்கணும். எனக்கு சேலையை வேண்டான்னு வைக்கணும். ஏ அம்மா, ஏக்கா 4 முடிய பத்தியா என்ன நடிப்பு நடிக்குன்னு? ஆமா சின்ன பொண்ணே, நானும் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். போன வாட்டி திருவிழாக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது உனக்கு ஞாபகம் இருக்கா? 7000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வந்தது. அதை நான் மறப்பேனா? 7000 ரூபாய்க்கு சேலைய போய் சொல்லி வாங்கிட்டு என்கிட்ட உமா கிட்ட ராணி அக்கா கிட்ட எல்லாம் 2000 ரூபா வச்சு கடன் வாங்கியிருக்கா. ஒரு பைசா இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து 7000 ரூபாய்க்கு அட்மிஷன் எடுக்குது, பிள்ளைங்களுக்கு புக் வாங்குறதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. சேலை என்ன அவ்வளோ முக்கியமா? ஆமா சின்ன பொண்ணு, இப்பவும் அதே தான் சொல்லிட்டு வாரா. அங்க வந்து பார்த்தா தெரியும் எத்தனை இடத்துக்கு சேலை எடுக்க போறானே. ஆமாக்கா, இப்போ எதுக்கு நடிக்க தெரியுமா? ராணி அக்காளுக்கு அம்மா அக்காலாம் இருக்கவல்லாம் அவங்க எதுவும் பாவம் பாப்பாவன்னு நினச்சிதான் நடிச்சிட்டு இருக்கு. நான் ஈசா வாசியில் ஒரு சேலையை வாங்கிடலாம், இல்லைன்னா பொங்கலுக்குள்ளது எல்லாத்தையும் வாசியில் வாங்கிடலாம் அப்படின்னு. எம்மாடி வருத்தப்படாத, உங்க வீட்டுக்காரவைய பைசா எதுவும் தரலையோ? எங்கத்தே 5 பைசா தரமாட்டாவ. எலக்ட்ரீஷியன் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாவ. அதுவும் யாருக்காவது வீட்டில் லைட் ஆஃப் ஆகி போச்சு, ஃபேன் ஆஃப் ஆகி போச்சுன்னா மட்டும் கூப்பிடுவாவ. போய் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்கு 200 ரூபாய். ஒரு வாரம் ஒரு 2 நாள் வேலை கிடைச்சதுன்னா அடுத்து ஒரு வாரம் லீவா இருப்பாவ. நான் தான் பேசி எடுத்து ஒரு ஜவுளி கடையில கணக்கு எழுதக்கூடிய வேலையை வாங்கி கொடுத்தேன். ஆனா பாருங்க, சம்பள கவரி என்கிட்ட வராது, அவரே வச்சு பாரு. 5 பைசா தரதில்லாத்தே. ஐயோ பாவம், கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்க. இப்படியெல்லாம் வீட்டு ஆம்பளைங்க இருந்தா நம்ம எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஆமாட்டே, இனிமே நான் தான் ஏதாவது வேலைக்கு போகணும். ஏதாவது பண்ணாதான் முடியும். 2 பிள்ளைங்களை வளர்க்கணும்ல. உன் புருஷனுக்கு குடிப்பழக்கம் எதுவும் உண்டா? இம்மா என்ன மணி கேட்டுட்டு இருக்க? இருங்க ராணிக்கா, நான் சொல்லேன். குடிப்பழக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத்தே. ஆனால் 5 பைசா தரமாட்டாரு. அவரையே கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரோ தெரியாது. ஏ அம்மா, இந்த வசந்தி அக்கா என்ன புழு புழுவிட்டு இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ நேரம் இருக்கு சின்ன பொண்ணு? நான் வந்துட்டுக்கா, இதில் ஒரு கடை இருக்கான். அந்த கடையில் நல்ல புது புது கலெக்ஷன் எல்லாம் இருக்கான். ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்குலாம் நல்லா அழகா இருக்கான் ட்ரெஸ்லாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி போயிட்டு வந்து சொன்னான், அதான் சரின்ட்டு உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். புது கடையா? எப்பவும் போகக்கூடிய கடைக்கே போ சின்ன பொண்ணு. இங்கே விலைவாசியெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. இல்லைக்கா, நான் அதுவும் கேட்டேன். நமக்கு சின்ன பட்ஜெட் தான், எப்படி அங்கே ட்ரெஸ் எல்லாம் நல்ல ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டேன். 200 ரூபாயிலேருந்தே டாப்ஸ் எல்லாம் இருக்கான். அதனால தான் சரி அங்கேயே போகலான்ட்டு கார் எடுத்துகிட்டு போகிறேன். மாதிரி எங்கள் சித்தி அப்புறம் கீர்த்தி கார்த்திக்கு அவங்க எல்லாரும் வரவலாம். ஐ, இவங்களும் வரவளா? ஆஹா, சுவானிக்கு மூஞ்சில சிரிப்பை பாரு. கார்த்திக்கு வாரான்னு சொன்னதோடி ஒரே சிரிப்பு தான். கடையில் 2 பேரையும் நிற்க வச்சு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான். அதுக்கு தானே அவனையும் அந்த கடைக்கு வர வச்சிருக்கேன். அவன்கிட்ட மட்டும் பேசினா ஒன்றும் சரி வராது, இவளையும் நிற்க வச்சு பேசினா தான் சரி வரும். லட்சுமி அக்கா, ஏன்க்கா இப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. ஏக்கா என்னக்கா ஆச்சு சொல்லுங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சைலண்டாக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, ராணியாக்கா அவங்க அக்கா இருக்காவல்லாம், அதுக்கு தான் நான் சைலண்டாக இருக்கேன். ஓ, சம்மந்தக்காரி இருக்கவன் தான் சைலண்டாக இருக்கீங்களோ? அப்படி கிடையாது, சும்மாதான். முன்னாடியெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, இப்போல்லாம் பேசுறதே கிடையாது. அதுவே எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு. பேசினா எதுவும் திட்டு விடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம் வேற இருக்கு. பேசாமல் இருந்தாலும் எதாவது நினச்சிக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. ஓ, உங்களுக்கு வருத்தமே அதானோ? என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரவே ஆயிட்டோம். ஆனால் அவங்க தான் இப்படியே இருக்காவ. அதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, கடைக்கு தானே போகிறோம், பேச விட்டுருவோம். வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிடாத. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதோடி ஒரு வாட்டி ராணியக்கா வீட்டுக்கு போனோம்ல, அப்போ என்கிட்ட என்ன நிலைக்கு நின்னாவ. அதுக்கு இப்போ கொஞ்சம் பேசாம தான் இருக்காவ. அதனால நீ உன் வாயை வச்சுட்டு பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. சுவானி, நீ என்ன ட்ரெஸ் எடுக்க போற? தெரியாது பூமாரி, ஏதாவது கிராண்டாக இருந்துச்சுன்னா எடுக்குவேன். இந்த கிராண்டான கவுன் மாதிரி அந்த லாங் டாப் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா எடுக்கலான்னு இருக்கேன்.
நான் வந்து லெஹங்கா எடுக்க போறேன். அப்படி இல்லைன்னா ஹாஃப் சாரி எடுக்கலாம்னு இருக்கேன் டி. எனக்கு நல்ல ஹாஃப் சாரியே கிடையாதா, அதான் எடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஹாஃப் சாரியா எடுக்க போற? ஆமா, ஹாஃப் சாரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சாரியா எடுத்து ஹாஃப் சாரி ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். ஆனா தைக்க கொடுக்கறதுக்கு இனிமே டைம் இல்லைல்ல, அதனால முடிஞ்ச வரைக்கும் ஹாஃப் சாரியா தான் எடுக்க போறேன். சரிடி, அங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு வாங்குவோம். சத்யா, நீ எந்த ட்ரெஸ் வாங்க போற? நான் எந்த ட்ரெஸ் வாங்கினா உனக்கு என்ன? உன் வாயை வச்சுட்டு நீ பேசாம இரு, எனக்கு பிடிச்சதை நான் எடுப்பேன். சத்யா, இன்னும் கோவமா தான் இருக்கியோ? ஏ அம்மா, என்ன கோவம்? சரி விடு, கடைக்கு தான் அவங்க வராங்கல்ல, பேசி இந்த விஷயத்த சால்வ் பண்ணிட வேண்டியதான். சே, செல்வியும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம். வண்டிக்குள்ள சுத்தமா இடம் இல்லை. இல்லைன்னா நானாவது அவ கூட பஸ்ல போயிருக்க வேண்டியது. பிள்ளைகளையும் கூட்டிட்டு தனியா வருவா. அப்பாவும் கூட வரேன்னு சொல்லியிருக்காவல்ல. ஆமா, நம்ம சொகுசா வண்டியில போறோம். அவ வெயிலோடி பிள்ளைகளையும் கூட்டிட்டு பஸ்ல வருவாள. பஸ் கிடைச்சா இல்லையே ஒன்றும் தெரியல. ராணி, ஒரு ஃபோன் அடிச்சு கேளு, பஸ் ஏறிட்டாளா என்னன்னு. சரிம்மா. ஹலோ செல்வி, பஸ் ஏறிட்டியா? ராணிகா, நாங்க பஸ்ல வரல, கார்ல வந்துட்டு இருக்கோம். இது கார்ல வந்துட்டு இருக்கியா? யார் கூட? ஏக்கா, நம்ம சின்ன பொண்ணுக்கா சித்தி அவங்க இருக்காவல்ல, அவங்க கூட தான் கார்ல வரேன்க்கா. அப்பா எங்களை பஸ் ஏற்றி விடுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னாவளா. நானும் சுவாபியும் மட்டும்தான் நின்னோம். சுபினும் வரலன்னு சொல்லிட்டான். அதனால பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது இவங்க தான் வந்தாவ. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கடைக்கு போறோம் அப்படின்னு. அப்படியா? அப்ப நீ கார்லயே வந்துட்டு இருக்க? சரி சரி சரி. ஆமாக்கா, நம்மலாம் துணி எடுக்க போகணும்னு சொன்னதை சின்ன பொண்ணு சொல்லியிருப்பா போல இருக்கு. அப்படி நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது இவங்க கார் வந்துச்சா, அப்படி சரின்ட்டு இடம் கடந்துன்னு நானும் சுவாபி என்ன காரில் வரோம். அப்பா வரல அப்படின்னு அவ. அப்படியா? அப்போ அப்பா வரலையோ? சுபினும் வரல. சரி சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் தான் வரீங்களோ? சரிம்மா, எந்த கடைன்னு தெரியுமா? ஆமாக்கா, சின்ன பொண்ணு சொல்லியிருப்பா போல இருக்கு அந்த தம்பிக்கு. ஆமாம், அவங்க பையனுக்கு சொல்லியிருப்பா போல இருக்கு. அப்படியா? சரிக்கா, நாங்கள் வந்துடுவோம். ஆமாம், இன்னொரு 10 நிமிஷம் ஆகுமோ? ஆமாம், இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். சரி செல்வி. சரி, கடையில் வந்து பார்ப்போம். சரி வைக்கிட்டா? சரிக்கா, கடையில் வந்து பார்ப்போம். என்ன, ராணி தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாலோ? ஆமாக்கா, எங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணா. நாங்கள் கிளம்பிட்டோமோ, பஸ்ஸில் வரோம்ல, அதான் பஸ் ஏறிட்டோமா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணியிருக்கா. நான் காரில் வந்த விஷயம் சொல்லலைல்ல, சரி எப்படியும் கடைக்கு தானே போகிறோம், அங்கே போய் சொல்லிக்கிடலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே அக்காவே ஃபோன் பண்ணிட்டு. சரி சரி, இனிமேல் நீங்கள் பஸ்ஸில் ஏறி கடையில் வந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பருவம் ஆகிடும். இந்த வெயிலோட எப்படிப்பட்ட அலையுதுக்கு பிள்ளையும் கூட்டிட்டு. இந்த வெயிலோட பஸ்ஸில் வந்து கடையில் இறங்கினா நிம்மதியாக நம்மளுக்கு சேலை எடுக்க முடியுமா? ஆமாம், நானும் அதான் நினச்சிட்டு கடைக்கு போனோமா இல்லை வீட்டுக்கிட்ட ஏதோ ஒரு கடையில் ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன். அவங்க காரில் வரலான்னா நிறைய பேர் இருக்காவ, கார்லேயும் இடம் இல்லையா. நல்ல வேலை, சின்ன பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறதா. நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்ததுனால உங்களுக்கு வர முடிஞ்சு. ஆமாக்கா, ரொம்ப நன்றிக்கா. ஐயோ, என்னம்மா இது நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்லைக்கா, எல்லாரும் இப்படி காரில் கூட்டிகிட்டு வந்துட மாட்டாவல்ல, அதான் சொன்னேன். உங்களுக்கு நல்ல மனசு பட்டுடுங்க. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. எம்மா, நான் அத்தத்தில் இருக்கட்டா? என்ன சொல்லுதா சுவாபி? அவளுக்கு இந்த ஜன்னல்கிட்டே இருக்கணுமா? வாமா, நான் இதில் வந்து ஏறி. வேண்டத்தே, நான் இங்கே இருக்கேன். அட வா மக்களே, வந்து ஏறிப்பா. ஹாய், ஜாலியாக இருக்குமா? கார்த்தி, கடை எதுன்னு தெரியுங்களா? ஆமாம்மா தெரியும். என்னக்கா, எங்கே வந்திருக்காவலாம்? சின்ன பண்ணு, உங்கள் சித்தி கூட தான் செல்வியும் சுவாபியும் காரில் வரவலாம். இது எங்கள் சித்தி கூடயா? ஆமாம் சின்ன பண்ணு, இங்கே வரதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அவங்க கார் அந்த பக்கமாக வந்திருக்கு போல இருக்கு. சரி இடம் கிடந்தது அப்படின்ட்டு சுவாபியையும் செல்வியும் அதில் கூட்டிகிட்டு வரா. அப்போ நான் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அந்த கடைக்கு வர சொன்னது நல்லதாக போச்சு. எனக்கு ஞாபகமே இல்லைக்கா, இருந்திருந்தா நான் எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. சரி, இப்போ அதனால என்ன, எல்லாரும் சேர்ந்து தானே வரவ. ஏக்கா, அப்போ ராமன் ஜனனியும்? அவங்க 2 பேரும் பைக்கில் வந்துருவாங்களாம். ஓ அப்படியா? சரி சரி. ஏக்க, கடை வந்தாச்சு, நீங்கள் எல்லாரும் கடைக்கு முன்னாடி இறங்கிடுங்க. நான் அப்படியே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். மாதிரி சேலை எடுக்கக்கூடியவங்கெல்லாம் சேலை செக்ஷனில் போயிருங்க. பிள்ளைங்களா, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்குமோ இங்கே போய் பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே நாங்கள் சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம் சத்யா, சுவானி 2 பேருக்கும் என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ 2-3 ட்ரெஸ்ஸை எடுத்து வைங்க. மாதிரி வந்து பில்லு போட்டுக்கிடலாம். சரிம்மா. நந்தினி, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, சரியா? ரேட்டெல்லாம் பார்க்காத, உனக்கு எத்தனை ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோ. சரிம்மா. சத்யா, சுவானி 2 பேரும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ, பெரியம்மா எடுத்து தரேன். ஏக்கா, எதுக்குக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு தானே, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் நான் எடுத்து கொடுக்கேன். சரி பெரியம்மா. என்ன சத்யா, சவுண்டே இல்லாமல் இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, கடை என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? ஆமா ராணியக்கா, நம்ம வச்சிருக்க காசுக்கு இந்த கடையில துணி எடுத்துட முடியுமா எல்லாருக்கும்? எனக்கும் அதான் தெரியல லட்சுமி, இந்த சின்ன பொண்ணு இப்படி கொண்டாந்து விட்டுட்டாளே. இது என்ன எல்லாம் இப்படி வாயை பொழந்துக்கிட்டு நிக்கி? ஏம்மா, ஏன் உள்ள போகாம எல்லாரும் வெளியே நிக்கீங்க? என்ன சின்ன பொண்ணு இது, இவ்வளோ பெரிய கடைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க? இங்க எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் வேலை. எப்படி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு? என் வீட்டுல எல்லாம் 3 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்கு.
ஆமா சின்ன பொண்ணு, என்கிட்ட எல்லாம் காசே கிடையாது. ராணியை கட்டணம் நான் வாங்கணும். இவ்வளோ பெரிய கடையில கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கேன். அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க. உள்ளே எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அடுத்து பேசுவோம். என்னத்தை போட்டு பேசுறதுக்கு ஒரு ஆளுக்கே 5000க்கு மேல ஆயிரம் தான் தோணுது. இதை உள்ள வேற போய் பார்க்கணுமா? வா, நாகர்கோயில இருக்க சின்ன கடையில ஏதாச்சும் போவோம். எம்மா எம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் இந்த கடைக்கு உள்ள போய் சுத்தி பார்த்துட்டாது வரலாம். எவ்வளோ பெரிய கடையா இருக்கு. நம்மளாம் இங்க வந்திருக்கோமா எடுத்திருக்கோமா? உள்ள போய் சுத்தி பார்த்துட்டாது வருவோமா? சும்மா ரெட்டி, கடையை பார்த்தாலே பயமா இருக்கு. உள்ள போனாலே காசு கேட்பாமல இருக்கு. ஏக்கா நீங்கள் உள்ளே வாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். உள்ளே போயிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எதுவும் கிடைக்கலன்னா போகலாம் அடுத்த கடைக்கு. என்னம்மா சின்ன பொண்ணு, எது சொன்னாலும் கேட்காத. நீ பிடிச்ச புடியில நில்லு. வாங்கக்கா போகலாம். பிள்ளைங்களா போங்க. இந்த எந்த செக்ஷனில் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே போங்க. சத்யா, எங்க நின்னாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிம்மா. போங்க போங்க, உள்ள போங்க. இடி வா உள்ள போலாம். வாங்கக்கா நம்மளும் உள்ளே போகலாம். இப்போ சின்ன பொண்ணு பாரு. லட்சுமி அக்கா, அத்தே வாங்க. நாள்முடி என்ன பேனு நிற்க, வா உள்ளே போகலாம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்கள் வரலையா? வாரம் சின்ன பொண்ணு, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, நான் வாரோம். நாலுமுடி இந்த வாட்டி எத்தனை நேரத்துக்கு சாரி? ஒன்றும் தெரியல சின்ன பொண்ணு, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோத்துக்கு எடுக்கணும்னு. என்னக்கா, இந்த கடையை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா, எனக்கும் அதான் தெரியல. சரி, என்ன பண்ணதுக்கு, போய் வாங்கி தானே ஆகணும். எல்லாரும் உள்ள போயாச்சு, வா நம்மளும் போவோம். சரிக்கா. எங்க அங்க பாருங்க, உங்க அம்மாவும் எங்க சித்தியும் போறவ. சித்தி, ஏ சித்தி. ஜனனி கத்தாத, எங்க அம்மா இருக்காவ ஏதாவது நினைச்சுக்குவாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. சித்தி. ஜனனி, இப்பதான் வாரியா? ஆமா சித்தி, இப்பதான் வரோம். பைக் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வரோம். ராம். அதே. சரி வாங்க, என்ன இதுல நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள போலாம். சரி தே. அத்தே நடிச்சது போதும், எங்க சித்தி என்ன போயாச்சு. சரிம்மா, நான் உள்ள போறேன், வாங்க. சரி தே. லூசு, எங்க அம்மா கிட்டயா பேசுன? ஆமா பேசுங்க, அவ உங்க அம்மா கிட்ட. அப்படியே பேசின உடனே திருப்பி பேசிடுவாங்க பாரு.